கொசுக்கடியால் ஏற்பட்ட நோயால் மூதாட்டியின் கண்ணில் புழு உருவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் கிருஷ்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி. 60 வயதான இவருக்கு சில நாட்களாக கண்ணில் உறுத்தல் மற்றும் எரிச்சல் இருந்துள்ளது. இந்த நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது கண்ணிற்குள் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அறுவை சிகிச்சையின் மூலம் மூதாட்டியின் கண்ணில் இருந்து 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள புழு அகற்றப்பட்டது. மேலும் ஆய்வு செய்ததில் பிளேரியஸ் என்ற நோயினால் அந்த புழு உருவாகும் என்பதும், தொடர்ந்து கொசு கடிப்பதால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். ரிப்போர்ட் படி அது ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிற வகையான புழு அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஃபிலேரியாசிஸ்ங்கிறது கொசுக்கடி மூலமா பரவுற ஒரு தொற்று நோய். கொசுக்கடினால நிறைய தொந்தரவுகள் வரலாம். ஃபிலேரியாசிஸ் அதுவும் கொசுக்கடினால பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இந்த நோய் உள்ளவங்க கொசு கடிக்கிறப்ப இந்த நோய் கிருமிகள் கொசுக்கு போய் அது மற்றவங்களை கடிக்கிறப்ப அவங்களுக்கு பரவுது. அறுவை சிகிச்சை மூலமாகவே இதை எடுக்க முடியும். மாத்திரை மூலமாகவோ சொட்டு மருந்து மூலமாகவோ இதை கியூர் பண்ண முடியாது. அதனால யாருக்காவது கண் சிவப்பு, கண் வலி, உறுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண் மருத்துவர்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் ஆரம்பிக்கும்.